ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஷீட்டில் டேட்டா வேலிடேஷன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இங்கே டைப் ஆகிருக்கு. இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமாக இருக்குது. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லேயே இங்கே தனியாக டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது சேம் இதே ஃபைண்ட் அண்ட் செலக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷீட்டில் எங்கெல்லாம் டேட்டா வேலிடேஷன் அப்ளை ஆகிருக்கு, ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஆப்ஷன் இல்லை, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் போய் கிளிக் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும், அப்படி தானே? இப்போ இந்த ஷீட்டில் ரோ ஏலேருந்து ஹச் வரைக்கும் இருக்குது. ஸோ காலம் ஏ டு ஹச் இருக்குது. ரோ பார்த்தீங்கன்னா 1 to 10th காலம் ரோ வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இருக்கிற விசிபிளாக இருக்கிற இந்த போர்ஷனில் டேட்டா வேலிடேஷனை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஒவ்வொரு இடமா நீ போய் கிளிக் பண்ணி பார்க்கணும், அப்படி தானே? ஒவ்வொரு செல்லாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணே தெரிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் இப்படி இருக்குது பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு செல்லாக நீங்கள் போய் கிளிக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃபைண்ட் அண்ட் செலக்ட், இது எல்லாமே நம்ம ஷீட்டோட டேட்டா, ஷீட்டில் இருக்கிற டேட்டா மினிமமாக இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஓடி கிளிக் பண்ணி. ஆனால் இதுவே இதுலேருந்து உங்களுக்கு குளோபல் எக்ஸாமில் கொஸ்டின் வரும். ஃபைண்ட் அண்ட் செலக்டை எப்படி சீக்கிரமாக நம்ம இதை மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாங்க்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து வரும் டேட்டா உங்களுக்கு. இதெல்லாம் சொல்லி யூஸ் இல்லை, நீங்கள் எழுத போகிறதில்ல, யாரோ எழுத போகிறாங்க. இருந்தாலும் சொல்லிடுறேன், ஓகேவா? ஆனால் இந்த முறை எப்படி இருக்குன்னு தெரியாது. இது வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து போன வருஷத்தோட ஸ்ட்ராட்டஜி. இந்த வருஷம் எப்படி இருக்குன்றத யாராலையும் சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டேன் அப்படின்னு போயிட்டு நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஓகேவா? இந்த கிளாஸ் ரூமை விட்டு நான் சொன்ன எதுவும் வெளில போகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அண்ட் செலக்ட், ஸோ ஃபைண்ட் அண்ட் செலக்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கோ டு ஸ்பெஷல் பார்த்துட்டோம், கமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ கமெண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது டேட்டா வேலிடேஷன். ஸோ நம்ம ஷீட்டோட சைஸு பெருசாக இருந்தால், அதாவது ஷீட்டில் உள்ள டேட்டாவோட சைஸ் பெருசாக இருந்தால் தான் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட் ஆப்ஷன் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும், எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். ஷீட்டோட சைஸை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டேட்டாவோட சைஸ் பெருசாக இருந்தால் தான் இதனோட யூசேஜ் உங்களுக்கு எஃபெக்டிவாக தெரியும். ஸோ இப்போ டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஸோ எந்த செல்லில் டேட்டா வேலிடேஷன் அப்ளை ஆகிருக்கோ அந்த செல்லு மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செல்லை போய் நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே நம்ம பண்ண டேட்டா வேலிடேஷனை சேஞ்ச் பண்ண தான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் டேட்டா வேலிடேஷன் பண்ணியிருப்பீங்க, திரும்ப அதை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துருக்கலாம் எந்த செல்லில் அப்ளை ஆகிருக்குங்கிறத. ஸோ அப்போ நம்ம இது மூலயமா நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம இந்த ஷீட்டில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு தெரியாமையே இப்போ நான் இந்த செல்லுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு டேட்டாவை டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டேட்டாவை டைப் பண்ணிட்டேன். நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான் அப்ளை பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் நான் பண்ணதை பார்த்தீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இல்லாமே என்னால் இந்த கலர்லாம் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? எப்படி கிரியேட் பண்ணுவோம்? இதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை வச்சு தான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு
வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? ஸோ நீங்கள் நான் பண்ணும்போது பார்த்தீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுவே இப்படியும் பண்ணலாம்ல. இப்படி போயிட்டு இந்த க்ரீன் கலரை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலரையும் வந்து க்ரீனாக மாற்ற முடியும். இப்போ ஒரே மாதிரி இருக்குதா? கொஞ்சம் கலர் நான் கரெக்டாக செலக்ட் பண்ணல, அதில் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணதுக்கும் இதுக்கும் கலர் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கே தவிர, இது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கா இல்லை இது வந்து நார்மலாக நான் மேனுவலாக கலர் பண்ணதான்னு கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? அப்படி தானே? அப்படி தான். நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு எந்த செல்லெல்லாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சேம் அதே ஃபைண்ட் அண்ட் செலக்ட் போங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த செல்லெல்லாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகிருக்கோ அது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகிடும். ஸோ ஆகியிருக்கான்னு செக் பண்ணுங்கள். பண்ணியாச்சா? ஸோ இதில் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் எதை வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஐகான் செட்டு கொடுங்க. ஸோ நீங்கள் ஐகான் செட்டை கொடுத்துட்டு நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபைண்ட் அண்ட் செலக்ட் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷனில் உள்ளது செலக்ட் ஆகிடும். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, இதுக்கும் டெக்ஸ்ட்டு நமக்கு தனியாக இந்த ஐக்கானே கிடைக்குது. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணியும் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்க போகிறது ஃபார்முலாஸ். ஸோ நம்ம ஃபார்முலா டைப் பண்ணுற செல்லு வந்து பார்த்தோன்னே ஐடென்டிஃபை ஆகுமா? ஆகும். எப்படின்னா, நம்ம ஃபார்முலா டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ டோட்டல் அப்படின்னு போடுவோமா? டோட்டல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இங்கே கொடுத்துருப்போம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சம்மு, இந்த மாதிரி நம்ம ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு இப்படி என்டர் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதை இப்போ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? எங்கே ஃபார்முலா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கலாம். ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருப்போமா? இங்கே ஃபார்முலா என்ன டைப் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே டைப் பண்ணியிருப்போம். எதுக்கான ஃபார்முலா? ஸோ டோட்டல் அப்படின்னா ஆட் பண்ணியிருப்போம் சம்மு. ஸோ இதுவே வந்து சப் டோட்டல் அப்படின்னா சப் டோட்டல் டைப் பண்ணியிருப்போம் இல்லையா? இங்கே ஒரு சரியான ஒரு யூசர், எக்ஸல் யூசர் அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு தான் ஃபார்முலா டைப் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்படிதான் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனே கொடுக்காம பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம ஷீட்டில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஃபார்முலா டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி டைப் பண்ணி வச்சுருக்கும் போது அதையும் நம்ம இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட் மூலயமா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா, நான் இப்போ அதே செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். செலக்ட் பண்ணாமல் வேறு ஒரு செல்லை வச்சுட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போது எந்த செல்லில் ஃபார்முலா அப்ளை ஆகிருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதனால டாபிக் பேர் ஃபைண்ட் அண்ட் செலக்ட். ஓகேவா? ஸோ முடிச்சாச்சா? ஜஸ்ட் ஏதாவது ஃபார்முலா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து பாருங்கள், அப்ளை பண்ணி. வரலன்னா சொல்லுங்கள். அடுத்தது வேற என்ன இருக்குது? எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே யூஸ்ஃபுல்லானது இல்லை. ஃபைண்ட் ரீப்ளேஸ் இதை பார்த்தீங்களா? ஏற்கனவே பார்க்கல, அப்படி தானே? ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க, ஸோ ஃபைண்ட் ரீப்ளேஸ் பார்க்குறதுக்காக நான் ஒரு டேட்டாவை காட்டுறேன். ஸோ இந்த டேட்டாவை எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டைப் பண்ண டேட்டா இருக்கு இல்லையா? இருக்கா? இருக்கு. ஸோ நான் இந்த டேட்டா எடுத்துக்கிறேன் புதுசாக. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஃபைண்டு. இதுவும் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸலில் டேட்டாஸ் அதிகமாக இருந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக தெரியும். கம்மியான டேட்டா இருந்ததுன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேட்டா இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அது ஃபைண்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைண்டை யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நான் ஜேஎஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஜேஎஸ்னு ஒரு டெக்ஸ்ட்டை வச்சுருக்கேன், டைப் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிடலாமா? பார்த்தோன்னே ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா? இதுவே எனக்கு ஒரு 500, 1000, 2000 டேட்டா இருக்குது. ஸோ அதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபைண்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைண்டில் போயிட்டு எதை கண்டுபிடிக்கணுமோ அந்த டெக்ஸ்ட்டோட
கீவேர்டை கொடுக்கணும். ஸோ ஜேஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்டு நெக்ஸ்ட்டு இல்லை ஃபைண்ட் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா, ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா அந்த செல்லு ஹைலைட் ஆகும். ஃபைண்ட் ஆல் கொடுத்தோம்னா அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் எந்த ஷீட்டில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டும். காட்டுதான்னு பாருங்க, காட்டுதா? ஸோ இது வந்து ஃபைண்டு. ஸோ அடுத்தது ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பக்கத்தில் இருக்கு பாருங்க, ரீப்ளேஸ். இல்லை நீங்கள் ரீப்ளேஸுக்கு இங்கே போயிட்டு ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் வரும். ஸோ இப்போ நான் ஜேஎஸ்ன்னு ஒரு வேல்யூவை சர்ச் பண்ணியிருக்கேன், ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ரீப்ளேஸ்னா அந்த இடத்துல வேற ஒரு டேட்டாவை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஜேஎஸ்க்கு பதிலாக எக்ஸல் அப்படிங்கிற டேட்டாவை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ் ஆல், ரீப்ளேஸ் 2 இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் ஆல்னா எங்கெல்லாம் ஜேஎஸ்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸல் அப்படிங்கிற அந்த வேர்டு ரீப்ளேஸ் ஆகிடும். ஆயிடுச்சா? ஆயிடுச்சு பாருங்க, இந்த இடத்துல ஜேஎஸ்னு இருந்தது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம, இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்பு. ஓகேவா? ஸோ நீங்கள் டேட்டா அதிகமாக இருக்கும்போது இப்போ நீங்கள் எந்த இடத்துல எஃபெக்டிவாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் காலேஜ்லேயே ஒரு டேட்டா வச்சுருக்காங்க. ஸோ காலேஜில் 2 டேட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், இன்னொன்று அக்கௌண்ட்ஸில் இருக்குது. ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், ஸோ உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸு, எத்தனோ டெக் எவ்வளோ ஃபீஸு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே அக்கௌண்ட்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு டேட்டா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகடமிக் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் செமஸ்டர் 1 எடுத்த மார்க்கு, மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில் இருக்கும். அது இல்லாமல் அகடமிக் டீட்டெயிலும் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ திடீர்னு ஒருத்தர் காலேஜை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளில போயிட்டாங்க. இப்போ அந்த பர்சனை வந்து நம்ம ஒன்று டெலிட் பண்ணணும், இல்லை அந்த பர்சன் இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அப்போ இருக்கிற ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா 8500 பேர் படிக்கிறாங்க. இந்த கேம்பஸில் மட்டும் 8500 பேர். ஸோ 8500 பேரில் அந்த ஒரு பர்சன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே 286 பேர் நினைக்கிறேன், 286 276 தெரியல. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும், அதாவது உங்கள் இயரில் மட்டும், உங்கள் செட்டில் மட்டுமே 280 சம்திங். அது இல்லாமல் செகண்ட் இயரில் ஒரு 280 நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 570 580 பேர் படிக்கிறாங்க. ஸோ அந்த 580 பேரில் ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸல் ஷீட்டில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இந்த ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் ஆப்ஷன் மூலயமா, ஸோ ஃபைண்ட் ஆப்ஷன் மூலயமா அந்த பர்டிகுலர் பர்சனை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த பர்சனோட நேம் தப்பாக இருந்தது, ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தப்பாக நேம் ஃபில் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே நேம் அக்கௌண்ட்ஸில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும், டிபார்ட்மெண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ திரும்ப அந்த நேமை சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ டேட்டா அதிகமாக இருந்தால் தான் இந்த ஆப்ஷனோட யூசேஜ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது ஹோம் டேபில் இருக்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இது எல்லாமே யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோட இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு